சரி, நீங்கள் நிறைய பொது சேவையிலலாம் ஈடுபடுறீங்க. கொரோனா காலத்துலேயும் சரி, வெள்ள அபாயங்கள் வரும்போதும் சரி, நிறைய வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நம்மகிட்ட காசு இருக்கும். அவங்ககிட்ட காசு இருக்கும். இதனால் நமக்கு என்ன யூஸு? அவங்கள போய் நம்ம கை காசு போட்டு பண்ணணுமா? அப்படின்ற மைண்ட் செட்டு ஒரு சில பேத்துக்கு இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் பண்ணுறீங்க. அது என்ன ஒரு காரணத்தினால சார் நீங்கள் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அது மேபி எங்கள் குடும்பத்தினுடைய உணர்வுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்து பொது சேவைகள் நிறைய பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. ப்ளஸ் நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு லைப்ரரி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த லைப்ரரியும் ஒரு பொது சேவை தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம்பளமும் கிடையாது. ப்ளஸ் அவர் வேலைக்கு போயிட்டு வந்து அதை சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். அதனுடைய தாக்கம் எனக்கும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த சமுதாயம், சுற்றி இருக்கிற சமுதாயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். நான் மட்டும் நல்லா இருந்தேன் அப்படின்னா நேச்சுரலி நம்மளால் வளர முடியாது, வாழவும் முடியாது. அப்போ சுற்றி இருக்கிற சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முடிந்த அளவுக்கு ஆண்டவன் ஏதோ பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிளஸ்ஸிங்னால நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இன்னொருத்தர் உறுதுணையாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு அது நம்ம தகுதிக்கு ஏற்ற அளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது டெஃபினட்டாக எந்த தருணமாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு இப்போது ரெடியாக தான் இருக்கிறேன்.